எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடிகை ரேஷ்மா பசுபுலேட்டி பிக் பாஸ்லேயே ரொம்ப ஃபேமஸான 3வது சீசனில் கலந்துக்கிட்டவங்க தான் இவங்க. ஆனால் அந்த சீசன் மூலமாக இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக பட வாய்ப்புகளோ அது இதெல்லாம் ஒன்றுமே வரல. ஆனால் சீரியல் வாய்ப்புகள் வந்துச்சு. அதுவும் கிட்டத்தட்ட 9வது சீசன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 வருஷம் கழிச்சு தான் இவங்களுக்கு சீரியல் நடிக்கிற வாய்ப்புகள் வந்துச்சு. இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 13-15 வயசில் வந்துட்டு ஒரு பையனும் இருக்கான். ஸோ இப்போ சீரியலில் வந்துட்டு அம்மா கதாபாத்திரங்களில் நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வில்லி ரோலில் நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழில் 2-3 சீரியலில் நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி, இன்னொரு பக்கம் இவங்க லைஃப் அப்படியே வேறங்க. முழுக்க ஆபாசம். இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு ரொம்பவே ப்ரீமியமான சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணவங்களுக்கு உச்சக்கட்ட ஆபாசமான புகைப்படங்களை வந்துட்டு பகிர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோக்களும் புகைப்படங்களும் சமூக வலைத்தளத்தில் இப்போ எப்படியோ வந்துட்டு லீக் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் வெளியிட்டு அதிகமாக சம்பாதிச்சு வந்திருந்தவங்க இப்போது சப்ஸ்கிரிப்ஷனில் போடப்பட்டிருக்க ஃபோட்டோஸ்களும் வீடியோக்களும் வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு இணையதளங்களில் லீக் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. இதனால் அவங்க சப்ஸ்கிரிப்ஷனும் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதனால் ஏற்கனவே ரொம்ப கடுப்பாகி இருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு போக்கணும் அப்படின்றதுக்காகவும் மறுபடியும் அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷனோட கவுண்ட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் உச்சக்கட்ட ஆபாசத்தை தாண்டி இறங்கியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆபாசம் 18 வயசு மட்டும் இல்லை, யாருமே பார்க்கக்கூடாத அளவுக்கு வந்துட்டு ஆபாசத்தில் இறங்கியிருக்காங்க நம்மளுடைய ரேஷ்மா. இவங்களுடைய புகைப்படங்கள் மறுபடியும் சமூக வலைத்தளத்தில் லீக் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. அது பல பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பல பேர் கொஸ்டினும் கேட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15 வயசில் பையன் இருக்கான், இதெல்லாம் தேவையா அப்படின்னும். இன்னொரு பக்கம் வந்துட்டு சீரியலில் நல்லா தான் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சீரியலில் ஓரளவுக்கு வந்துட்டு டீசெண்டான பேமெண்ட்டும் வந்துக்கிட்டு இருக்கும்போது எதுக்காக இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரேஷ்மா பசுபுலேட்டியை கொஸ்டின் பண்ணி சாகடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பல பேர் திட்டி வசப்பாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.